அனைவருக்கும் என் வணக்கங்கள். ஸ்டெலா மேரிஸ் காலேஜ் எவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை மிக்க ஒரு கல்லூரியில் எனக்கு இங்கே பேச கிடைத்ததை என் பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். எத்தனை மருத்துவர்களை, எத்தனை விஞ்ஞானிகளை, எத்தனை ஐஏஎஸ்களை, ஐபிஎஸ்களை, மிகப்பெரிய வர்த்தகர்களை தமிழகம் மட்டுமல்ல சர்வதேசமெங்கும் உயர்த்தி காட்டிய, வல்லுநர்களை உயர்த்தி காட்டிய மாபெரும் கல்லூரியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை. இத்தோடு முடிந்ததா இந்த பெருமை என்றால் இல்லை. ஒரு புதுமை பெண்ணை, ஒரு புரட்சி தலைவியை, ஒரு ஜெயலலிதா அவர்களை கல்வி கற்க வைத்த பள்ளிக்கூடம் இது. இந்த மண்ணை மிதித்த பெருமை, நீங்கள் அமர்ந்திருக்கும் அந்த மேசையில் அவர் அமர்ந்திருந்த பெருமையெல்லாம் சேர்த்துதான் அவரை முதலமைச்சராக்கியது, மக்கள் நெஞ்சங்களில் எல்லாம் வீற்றிருக்க வைத்தது. அவ்வளவு பெருமை மிகு இந்த கல்லூரியில் சுற்றுலா தொடர்பான இந்த 2 நாள் நிகழ்வின் முடிவு கட்டத்தில் என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி. நான் தமிழில் மட்டும்தான் பேசக்கூடியவனாக இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இங்கே தமிழ் தெரியும்? கொஞ்சம் கை உயர்த்துங்கள். நான் தப்பினேன். நான் என் மதிப்பார்ந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மேடம் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைக்கும் போது அவரும் நானும் இந்தியா டூரிசம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் மிக முக்கியமான நிகழ்வுகளிலெல்லாம் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிச்சயத்தில் அவர் என்னை இங்கே தொலைபேசியின் மூலம் அழைத்தார்கள். நான் உடனே வருகிறேன் என்றேன். கரும்பு தின்ன கூலியா, கிடைக்குமா இந்த வாக்கியம்? ஆனாலும் எனக்குள் ஒரு கேள்வி எழுந்து அப்படியே நான் விழுங்கி கொண்டேன், அந்த கேள்வியை வெளியே சொல்லாமல். அவரிடம் கேட்க துடித்தேன், உங்கள் கல்லூரிக்கு வந்தால் ஆங்கிலத்தில் தானே பேச வேண்டும், எனக்கு முடியாதே என்று. ஆனால் அதை சொன்னால், அப்படியா, சரி நீங்கள் வேணாம், நாங்கள் வேற ஆள் பார்த்துக்கிறோம், என் வாய்ப்பை நான் நழுவ விட்டு விடுவேன் என்ற பயம் காரணமாக அதை சொல்லவில்லை. துணிந்து வந்தேன், தமிழிலே பேசுவோம், எனக்கு தெரிந்த மொழியில், தாய்மொழியில், இந்த மண்ணின் மொழியில் பேசுவோம் என்று. வந்த இடத்தில் உங்களுக்கெல்லாம் அது தெரிந்திருக்கிறதே என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏன் இதை குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்றால், ஒரு மலையாளியும் உலகின் எந்த மூலையில் சந்தித்து கொண்டாலும் மலையாளத்தில் தான் பேசுவார்கள். தெலுங்கர்களும் சந்தித்து கொண்டாலும் தெலுங்கில் பேசுவார்கள். அமெரிக்காவில் சந்தித்தாலும், ஆஸ்திரேலியாவில் சந்தித்தாலும், கன்னடர்களும் அப்படித்தான், இந்திக்காரர்களும் அப்படித்தான், வங்காளிகளும் அப்படித்தான். உலகில் பிறந்த அத்தனை மனிதனும் தன் தாய்மொழியில் தான், தன் தாய்மொழி சார்ந்தவனோடு பேசுவான். ஆனால் என்ன சாபமோ, நாங்கள் தமிழர்கள் மட்டும்தான் ஒருவர் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் பேசிக்கொள்வோம். சரி, காலம் அதை நிவர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். என்னை அறிமுகம் செய்யும் போது திருச்செந்தூரிலிருந்து வந்தவர் என்று மிக கண்ணியமாக, கௌரவமாக என் ஊர் பெயரை சொல்லி என்னை சொல்லிவிட்டார்கள். எனக்கு அந்த வகையில் மகிழ்ச்சி தான். என்னை பல இடங்களுக்கு நான் போனால் ஆரம்பிக்கும் போதே அவர்கள் எப்படி ஆரம்பிப்பார்கள் என்றால், திருச்செந்தூர் என்னும் ஊரில் இருந்து வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவர் இவர் அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயா வித்தவுட் டிக்கெட்டில் வந்தது உண்மைதான், அதை மேடையில் கூப்பிட்டு வச்சா சொல்லணும். ஆனாலும் இவர்கள் பொடி வைத்து சொன்னார்கள். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அமெரிக்க தூதராலயத்தின் வாசலில் படுத்து கிடந்து கியூவில் நின்று 5 ரூபா பெற்றுக்கொண்டு கியூவில் நிற்கும் வேலையை செய்தவர் என்று குறிப்பை சொல்லிவிட்டார்கள். உங்களுக்கெல்லாம் கஷ்டம். எவ்வளோ பெரிய வீடுகளில், பெரிய செல்வந்தர்களின் வீடுகளில், பிற கல்வியாளர்களின் வீடுகளில் எல்லாம் பிறந்த பெரும் செல்வ குழந்தைகள், வறுமை தெரியாதவர்கள் அல்லது நரகம் தெரியாதவர்கள், அது அவமானம் தெரியாத குழந்தைகள். இவர்கள் மத்தியில் வாழ்வின் அவமானமும் சோதனைகளும் கஷ்டங்களையும் மட்டுமே உணர்ந்த என்னை கொண்டு வந்து நிறுத்தி பேசு என்று சொன்னால் அது உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குமோ என்று கூட நான் நினைக்கிறேன். நான் ஐஏஎஸும் இல்லை, ஐபிஎஸும் இல்லை, வெறும் 8ஆம் வகுப்பு தான். நான் ஊரிலிருந்து வித்தவுட் டிக்கெட்டில் தான் வந்தேன், உண்மை. ஆனால் என்ன வேதனை என்றால், 60 தாண்டி விட்டது எனக்கு வயது, ஆனாலும் இன்றும் நான் வித்தவுட் டிக்கெட் தான். அது ஏனோ அதிலிருந்து என்னால் சூழ்நிலை விடுபட வைக்கிறது இல்லை.
அன்றைக்கி ட்ரெயினில் வித்தவுட் டிக்கெட்டாக இருந்தேன். இன்றைக்கி வானில் பறக்கும் அத்தனை உள்ளூர் விமானங்களாக இருக்கட்டும், அத்தனை சர்வதேச விமானங்களாக இருக்கட்டும், அத்தனை விமானங்களிலும் நான் எங்கு பயணம் செய்தாலும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், கல்கட்டாவாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், எங்கு பயணம் செய்தாலும் எனக்கு இலவச டிக்கெட், வித்தவுட் டிக்கெட். இந்தியாவில் 3300 ஆயட்டா ஏஜென்சிகள் இருக்கிறார்கள். 3300 ஆயட்டா ஏஜென்சியில் 3299 ஆயட்டா ஏஜென்சியின் சேர்மன் எம்டிகள் எல்லாம் கோட் சூட்டில் இருப்பார்கள், டையோடு இருப்பார்கள், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுவார்கள், இந்தி பேசுவார்கள், கணினியில் மேதைகளாக இருப்பார்கள். இந்த 3300 இந்தியாவின் ஆயட்டா ஏஜென்சியில் வெறும் கதர் வேஷ்டியும் துண்டும் இந்த ரப்பர் செருப்பும் போட்டு தமிழ் மட்டும் தெரிந்த, கணினி தெரியாத, ஆங்கிலம் தெரியாத, ஹிந்தி தெரியாத ஒரே எம்டி நான் தான். ஆனால் என்ன எம்டியாக கொண்டிருக்கும் மதுரா டிராவல்ஸ் தான் இந்தியாவிலேயே அதிகமான அங்கீகாரங்களை பெற்ற டிராவல் ஏஜென்ட், இந்தியாவில் அதிகமான வர்த்தகங்களை மேற்கொள்ளும் டிராவல் ஏஜென்சி, சிங்கிள் லொக்கேஷன், உலகின் தமிழ் கலைஞர்களையும் இந்திய கலைஞர்களையும் லக்ஷ்மண் பியார்லாலாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், அத்தனை கலைஞர்களையும் 25க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அழைத்து சென்று 200க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை நான் நடத்திய காரணத்தினால், எனது நிறுவனம் நடத்திய காரணத்தினால் தான் பாத்திமா பிவி அவர்கள் பண்பாட்டு கலை பரப்புனர் என எனக்கு கலைமாமணி விருதை கொடுத்து உதவினார்கள். வாழ்க்கை உயர்வதற்கு எல்லா தகுதிகளையும் வைத்து கொண்டு தான் உயர வேண்டுமானால் அது நடைபெறாது. எந்த தகுதி இல்லாவிட்டாலும் கூட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் உயர முடியும் என்ற நம்பிக்கையை என் வாழ்க்கை எனக்கு ஏற்படுத்தி இருந்தது. அதன் காரணமாக என் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடிந்தது. இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலேயே 24 மணி நேரமும் விமான டிக்கெட் வாங்கக்கூடிய ஒரே நிறுவனம் எங்கள் நிறுவனம். அது மட்டுமல்ல, பாதிக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மற்றும் டாக்டர்கள், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் அதிகமான சேவைகளை எங்களிடம் பெற்றுக்கொள்கிறார்கள். 24 மணி நேரமும் தொலைபேசியில் பேசினாலே உடனடியாக அந்த தொலைபேசிக்கு டிக்கெட்டை அனுப்பி வைக்கும் அந்த தொழில்நுட்பமும் அந்த பப்ளிக் ரிலேஷனும் அவர்களோடு எங்களுக்கு இருப்பதனால், அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறதுனால், மொழிகளையெல்லாம் பின்தள்ளிவிட்டு அந்த வசதியை, சேவையை அவர்கள் பெறுவதனால் எனக்கு இவர்களெல்லாம் வாடிக்கையாளர்களாக வந்திருப்பது எனக்கு பெருமை. அந்த வகையில் இங்கே பார்க்கும் முகங்கள் வெறும் சுற்றுலாத்துறையை மாத்திரமும் படித்துவிட்டு என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விகள் உங்களுக்கு எழும்ப வேண்டிய அவசியமில்லை. இன்ஜினியரிங் படிப்பு படித்தவர்களுக்கு கூட இன்று வேலை கிடையாது என்ற நிலைமை இருக்கிறது. பரோட்டா தட்டுபவனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம், இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு 5,000 ரூபாய் சம்பளம் பத்திரிகையில் விளம்பரம் போடப்படுகிறது. வேதனையான விடயம். ஆனால் சுற்றுலாத்துறை சார்ந்த எவருக்கும் அந்த நிலை இல்லை. சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் உடனடியாக வேலை வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். படித்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் ஆயட்டா அப்ரூவ்ட் ஏஜென்சி யாராவது ஒரு நிறுவனத்தில் ஒரு 2 மணி நேரம் போய் நீங்கள் பயிற்சி எடுங்கள், அல்லது இந்தியா டூரிசம் அங்கே போய் பயிற்சி எடுங்கள், தமிழ்நாடு டூரிசத்தில் போய் பயிற்சி எடுங்கள். படிக்கும் போதே அப்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் செல்லும் இடத்திலேயே கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் படித்து முடித்துவிட்டு, டிகிரி முடித்துவிட்டு தான் வேலைக்கு போவேன் என்ற நிலை இருந்தால் அதிலிருந்து 1 வருஷம் நீங்கள் ட்ரைனிங்காக இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு 1 வருடத்தை விரயமாக்கிவிடும், உங்களுக்கு விரக்தியை கூட உண்டாக்கிவிடும். அதனால் இப்பொழுதே சொல்கிறேன், 2 மணி நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயட்டா ஏஜென்சி, சுற்றுலா ஏஜென்சியில் ட்ரெயினியாக இருங்கள். வெறும் இன்டர்ன்ஷிப், வெறும் 1 மாத ட்ரைனிங் என்பது உங்கள் சிலபஸ் படி இருக்கட்டும். ஆனால் யதார்த்தப்படி நீங்கள் தினந்தோறும் பயிற்சி எடுக்க முன்வர வேண்டும் என்பது என் தாழ்மையான விருப்பம். சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களிடம் நான் அதிகமான காலேஜுகளின் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எங்கள் அலுவலகத்தில் தான் நடக்கிறது என்பதில் எங்களுக்கு பெருமை. ஆனாலும் இந்த குயின்ஸ்பேரி காலேஜுகள், இன்னும் அண்ணா ஆதர்ஷ், பாரதி, எஸ்ஐடி,
நிறைய காலேஜில் வருவார்கள். அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க நேரம், ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் அதிகமாக படிக்கும் ஒரு துறையாக இது இருக்கிறது. நான் கேட்பேன், ஏன் இதை தெரிவு செய்தீர்கள் என்று. இல்லை, எங்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அந்த கோர்ஸ் கிடைக்கல, இந்த கோர்ஸ் கிடைக்கல, அதனால் இந்த கோர்ஸ் எடுத்தோம் டூரிசம்னு. ஏனோ தானோ ஒரு டிகிரி முடிக்க வேண்டும் என்று. எனக்கும் வேதனையாகத்தான் இருக்கும். அப்படி அல்ல. இந்த துறைக்கு சுற்றுலா என்ற ஒரு பாடத்திட்டம் ஒரு 10 வருட காலம்தான் இருக்கும். சரியாக இருக்குமாமா? அதற்கு முன்னாலெல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு வாத்தியார்கள், நாங்கள் தான் சிலபஸ். ட்ராவல் ஏஜென்சியில் தான் நீங்கள் எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், சுற்றுலாத்துறை என்று ஒன்று கிடையாது. ட்ராவல் அண்ட் டூரிசம் என்று கிடையாது. கிடைத்த ஆரம்பத்திலேயே நாங்கள் அழுத்தம் கொடுத்து 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 யூனிவர்சிட்டி லெவல் இதை சிலபஸ் ஆக்குங்கள், உங்கள் பாடத்திட்டத்தில் சேருங்கள், இதற்கான தேவை இருக்கிறது என்று சொல்லி சொல்லி காலப்போக்கில் உருவாகியது. உருவாகிய பின்னாலும் அவர்கள் எங்களை சொன்னார்கள், உங்களை போன்றவர்களின் பேச்சை கேட்டு ஆரம்பித்தோம். இங்கே பாருங்கள், 4 பேர் சேர்ந்துருக்காங்க, 8 பேர் சேர்ந்துருக்காங்க, ஒரு கிளாஸுக்கு கூட ஆள் இல்லைன்னு. அப்படியான காலத்தை கண்டவர்கள் நாங்கள். இப்பொழுது இங்கே பார்க்கிறேன், 300 பேர் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், அல்லது ஒரு 200 பேருக்கு மேல் இந்த படிப்பை படிக்கிறீர்கள் என்றால் இந்த துறை உலக துறைகளில் எண்ணெய் வளத்துக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்துறை தான் என்று முன்னணி வைக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி அபரிதம், வேலை அபரிதம். காசு இல்லாமல் உலகை சுற்றக்கூடிய ஒரே வாய்ப்பு சுற்றுலாத்துறையில் தான் இருக்கிறது. நீங்கள் கல்கட்டா பார்க்கவோ, டெல்லி பார்க்கவோ, பாம்பே பார்க்கவோ, அமெரிக்க சுதந்திர சிலையை பார்க்கவோ, ஈஃபில் டவர் பார்க்கவோ, எங்கே வேணாலும் போகலாம். பெத்தலகையும் எல்லாம். உங்களுக்கு தேவை 15 பேர் தான். ஒரு 15 பேரை கூப்பிட்டுட்டு வர்றியா, அமெரிக்கா பார்த்துட்டு வரணும். 15 பேரை சேர்த்துட்டா நீங்கள் 16ஆவது ஆள் இலவசம் அமெரிக்கா பார்க்க. வேறு எந்த துறையிலாவது இருக்கா? தயவுசெய்து இங்கே எல்லாம் பெண்கள் கல்லூரியாக இருப்பதனால் பெண்கள் தான் தெரிவார்கள். அந்த வகையில் இந்த துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் புதுமை பெண்களாக இருந்து ஆக வேண்டும். நாங்கள் வெட்கப்படுவோம், அச்சப்படுவோம், மடமாக இருப்போம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய துறை இதல்ல. நீங்கள் ஆண்களை விட உற்சாகமாகவும் வேகமாகவும் எதையும் எதிர்நோக்கக்கூடிய பெண்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த துறை அப்படி சார்ந்த துறை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை உருவாக்கிய பெருமை இந்த கல்விச்சாலைக்கு இருக்கும் காரணத்தினால் நான் குறிப்பிடுவது மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான். அப்படித்தான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு வேகமான ஒரு பெண்ணை படைத்த இந்த கல்லூரி உங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக 1000 ஜெயலலிதாக்களாக மாற்றிவிட்டோம். என்ன அப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? எல்லா மனிதர்களுக்கும் 2 பக்கம் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும், விவேகானந்தருக்கும் இருக்கும், இயேசுநாதருக்கும் இருக்கும், நபிகள் நாயகத்துக்கும் இருக்கும். நீங்கள் நல்ல பக்கத்தை மட்டும் பாருங்கள், பாசிட்டிவ் பக்கத்தை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தேவையானதை மட்டும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உற்சாகம் வர வேண்டும். தப்பான பக்கத்தை பார்க்க வேண்டாம், அது தேவையும் இல்லை. தோள்கள் இருக்கட்டும், பழங்களை பற்றி பேசுவோம். அந்த வகையில் இங்கே பார்க்கும்போது வெறும் ஊழியர்களாக என் கண்களுக்கு நீங்கள் தெரியவில்லை. எங்கோ படித்துவிட்டு ஏதோ ஒரு 5000 10,000க்கு சம்பளத்துக்கு போக போகிறீங்க ட்ராவல் ஏஜென்சிலன்னு எனக்கு தெரியலை. ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்குற பார்வையின் அந்த குத்தல் எனக்கு தெரிகிறது. உங்களை விட நாங்கள் எத்தனையோ உயரம் எட்டுவோம் என்று. நீங்கள் என்னை விட 10,000 படிகள் ஏற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேடையில் இங்கே வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். அதுதான் என் விருப்பம். அந்த வகையில் வெறும் ஊழியர்கள் அல்ல நீங்களும் இன்னும் பல அயட்டா அப்ரூவ்ட் ஏஜென்சிகளுக்கு மேனேஜிங் டைரக்டர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்களை நீங்களே நோக்கி ஒரு கைத்தட்டல் தட்டிக்கொள்ளக்கூடாதா? ஐயையோ, நாங்கள் ட்ராவல் ஏஜென்சி படிக்கிறது வெறும் டிகிரிக்கு மட்டும்தான், எங்களுக்கு ட்ராவல் ஏஜென்சிலாம் வைக்கணுன்ற நோக்கம் இல்லை, இப்படி சொல்லும் பெண்களும் இருக்கிறார்கள். நாங்கள் வக்கீலுக்கு போகிறோம், டாக்டருக்கு போகிறோம், இதிலிருந்தும் சரி பரவாயில்லை, அது அவர்கள் விருப்பம், அதை நான் திசை திருப்ப விரும்பவில்லை. இதுதான் நோக்கம் என்று நினைப்பவர்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதையும் தாண்டி தமிழ்நாடு டூரிசத்தில் செக்ரட்டரியாகவும் இந்தியா டூரிசத்தில் ரீஜனல் டைரக்டர்களாகவும் இருப்பவர்கள் உங்களை போன்று கல்வி கற்று வந்தவர்கள், இன்று அரச மட்டத்தில் உயர் பதவிகளில் வைப்பவர்கள். அப்படிப்பட்ட ரீஜனல் டைரக்டர்களை, அப்படிப்பட்ட
மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் செக்ரட்டரிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த உற்சாகமும் அந்த வழிகாட்டலும் உங்களுக்கு அந்த உயரத்தை எட்ட வேண்டும். அது போதுமா? சரி, டெல்லியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசத்தில் நான் செக்ரட்டரி ஆகிவிட்டேன். என் வாழ்க்கையின் எல்லையை நான் தொட்டு விட்டேனா? இல்லை. எங்கள் நாடு சில அரசியல் தேவைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த வகையில் எதிர்காலத்தில் வரக்கூடிய டூரிசம் அமைச்சர் கூட இங்கிருந்தே வரலாம். நம்பிக்கை இழந்து கைத்தட்ட முடியவில்லை. என்ன அரசியல் நமக்கு? அது ஒரு குப்பை, சாக்கடை. இருக்கட்டும், எங்கள் சமூகம் அதில் தானே வாழ வேண்டும், எங்கள் சந்ததி அதில் தானே உருவாக வேண்டும். இப்படியே கண்டுகொள்ளாமலே இருந்தால் எங்கள் சந்ததி என்ன ஆகும், நாடு என்ன ஆகும்? இந்த மண்ணையும் மக்களையும் பற்றி சிந்திக்கும் போது அரசியலில் இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பது புதுமை பெண்கள் உணர வேண்டும். இந்த படிப்பவர்கள் மத்தியில் சில சந்தேகங்களோடே படித்து கொண்டிருப்பார்கள், அல்லது படிக்கிறது என்னவென்று தெரியாமலே படித்து கொண்டிருப்பார்கள். நான் கல்வி ட்ரைனிங் எடுக்கிறேன், நான் கேட்பேன், இப்பொழுது உங்களுக்கு ஒரு பரிசுக்காகவே நான் காத்திருக்கிறேன், ஒரு பரிசு தர காத்திருக்கிறேன். பரிசுக்கான கேள்வி, என்னுடைய பேசும் நேரம் முடியும் போது டொங்குன்னு ஒரு மணி அடிக்கிறது, அது இல்லை. ஓகே, டூரிசம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் கை தூக்குங்கள். டூரிசம் எல்லாரும் எல்லாரும் ஹிஸ்ட்ரி அண்ட் டூரிசம், அப்படியா? சரி, இந்த டூரிசம் ஒரு காலத்தில் கண்ணும் காலும் எல்லாம் சரியாக இருப்பவர்கள் தான் கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்வார்கள் என்ற நிலை மாறி இன்று என் அன்பு புதல்விகள், என் செல்வ குழந்தைகள், என் அன்பு மகள்கள் பார்வையற்ற போதும் இங்கே டூரிசம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு பரவசமான மகிழ்ச்சி. கொஞ்சம் அப்படிப்பட்ட மாணவிகள், என் மகள்கள் எலும்பி நின்று அவர்களை அடையாளம் காட்டினால் நானும் இன்னும் என் கரகோஷம் எழும்பும். எஸ் எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். பைபிளில் சொல்வார்கள் ஒரு வார்த்தை, நீ பேசுவதற்கு முன்னால் என் தொண்டையில், உன் தொண்டையில் நான் இருந்து கேட்டுவிட்டு தான் உன் வார்த்தைகள் வெளியே வரும் என்று. அவ்வாறு தான் நானும் பேசும் வார்த்தைகள், நான் திட்டமிட்டு பேசுவதில்லை. எனக்கு என்னமோ இந்த ரெண்டு குழந்தைகளை பார்க்கும்போது இந்திய சுற்றுலாத்துறையின் மிக உயர்வான அரசு சிம்மாசனத்தில் இவர்கள் அமர்வார்கள் என்பது சத்தியம். இன்னும் 5 வருடத்திலேயோ அதற்குள்ளாகவோ இவர்களை நான் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு தர வேண்டும். நான் சந்திப்பேன். ஏனென்றால் நான் 15 வருடங்களுக்கு முன்னால் சந்தித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது சந்திக்கிறேன். ஏர்லைன்ஸ் மேனேஜர்களாக, ஐஎஃப்எஸ்களாக, ஐஆர்எஸ்களாக. ஏர்போர்ட்டுக்கு போனால் ஓடி வருவாங்க 10 பேர். உங்கள் ஆஃபீஸில் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் சார். நீங்கள் எந்த ஏர்லைன்ஸ்னால் கோவா ஏர்லைன் ஸ்டேஷன் மேனேஜர், நான் இந்தியா, இப்படியே சொல்வார்கள். ஆகவே நான் யார் யாரை பார்க்கிறேனோ முகங்கள், எல்லா முகங்களும் உயர்வான முகங்களை பார்க்கக்கூடிய, எதிர்காலத்தில் என்னோடு இன்னும் அன்பையும் நட்பையும் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை சந்திப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த சந்திக்கும் வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். இப்பொழுதுதான் கேள்வி, பரிசுக்குரிய கேள்வி, நான் பரிசு தரப்போகிறேன். சுற்றுலா என்றால் என்ன? மிக சின்ன கேள்வி, வெரி சிம்பிள் கொஸ்டின். சுற்றுலா என்றால் என்ன? பதில் சொல்பவர்கள் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள், உங்களுக்காக ஒரு பரிசு தருகிறேன். என்னோட பெயர் மயூரி, 3ஆம் ஆண்டு வரலாறு மற்றும் சுற்றுலாத்துறை. ஒரு தனி மனிதன் தானாகவோ இல்ல தன்னுடைய குடும்பத்தினரோ இல்ல தான் சார்ந்த எந்த ஒரு சமுதாயத்தோடவோ தான் செய்யும் தொழிலை விட்டுட்டு, தான் இருக்கும் வசிப்பிடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்திற்காக பல விதமான காரணங்களுக்காக அவங்க வந்து போறாங்க. அது மருத்துவமா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி எந்த ஒரு சில பேர் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க, சில பேர் அதை கத்துக்கணும், உணவுகளை சாப்பிடணும், அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சுற்றுலா போறாங்க. இப்படி ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்து அங்கேயே வாழாம தான் இருக்கிற இடத்துல இருந்து திரும்பி வர செய்யப்படும் ஒரு பயணம் தான் சுற்றுலா.
நீங்களெல்லாம் கை தட்டினோன்னா மைதி சொன்னதெல்லாம் சரின்னு நான் நம்ப மாட்டேன். சரியா தப்பான என்னைய சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், இவங்க சொன்னது சரியா பிழையா? பிழைன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. யாரு யாரு? ஒரே ஒரு கை, அது இந்த காலேஜ் குறும்பு. அப்படி தூக்கிட்டு டக்குனு கீழே அந்த பொண்ணு அந்த கடைசிக்கு முன்ன சில காலேஜுகளில் இந்த சிலபஸ்கள் உருவாக்குவதற்காக சில குழுக்களை போடுவார்கள். அந்த வகையில் ஒரு சில கல்லூரிகளில் நானும் அந்த சிலபஸை உருவாக்கும் கமிட்டியில் இருக்கிறேன். எனக்கு என்னவோ தெரியவில்லை, எந்த கமிட்டிக்கு போனாலும் சுற்றுலா என்றால் என்னன்ற கேள்விக்கு இதே பதில் தான் இருக்கு. எல்லா சிலபஸ்லையும் இப்படி தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்தாலும் அப்படி தான் இருக்குது, அண்ணா ஆதர்ஷா எடுத்தாலும் அப்படி தான், குயின்ஸ்பேரியில் எடுத்தாலும் அதுதான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று நான் சொல்லவில்லை. இதைத்தான் 15 வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இதை வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் மாற்றி சொல்லி 10 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. அது ஏன் இன்னும் வந்து சேரவில்லையா எங்களுக்கு? உலக ஒற்றுமையை ஏற்படுத்துவது சுற்றுலா. உலக மக்களிடையே ஐக்கியத்தையும் நிம்மதியும் உருவாக்குவது சுற்றுலா. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளத்தையும் மக்களின் நாகரிக வளர்ச்சியையும் சுற்றுலா ஏற்படுத்தும் அளவுக்கு அந்த நாடு லா அண்ட் ஆர்டரில் ஒழுங்காக இருக்க வேண்டும். உலகிலேயே உயர்ந்தது சுற்றுலா தான். சுற்றுலாவுக்கு ஈக்குவல் மனிதாபிமானம். சுற்றுலா என்றால் மனிதம், வேறு எதுவும் இல்லை. மனிதர்களாக பிறப்பதற்கு இது ஒரு ஜென்மம்தான். அந்த வகையில் மனிதனாக பிறப்பதற்கு எத்தனையோ கோடி 450 கோடி வருடங்கள் உலகம் தோன்றி, 10 லட்சம் வருடங்கள் 35 லட்சம் வருடங்கள் ஜீவராசி தோன்றி, மனிதன் தோன்றி 10 லட்சம் வருடங்கள், இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்கள் உலகு இருக்க போகிறது, மனிதன் இருக்க போகிறான், மனிதன் பிறக்க போகிறான். இதில் மனிதனாக எங்களுக்கெல்லாம் பிறக்க கிடைத்த வாய்ப்பு எத்தனை தடவை கிடைக்கும்? பதில் தெரிந்தவர்கள் சொல்லலாம். எத்தனை தடவை மனிதனாக பிறக்க வாய்ப்பு கிடைக்கும்? 7 தடவை, 6 தடவை, 5 தடவை, 4 தடவை, 3 தடவை. நீ ஒரு தடவைனாலும் நான் ஓலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். 3 தடவை, 2 தடவை, ஒரே தடவை. கை தூக்குங்கள் ஒரு தடவை என்பவர்கள். கைகூப்பி வணங்குகிறேன், கைகூப்பி வணங்குகிறேன். அறிவார்ந்த பிள்ளைகள், அறிவார்ந்த பிள்ளைகள் நிச்சயமாக. ஏனென்றால் பல கல்லூரிகளில் நான் கேட்கும்போது 7 ஜென்மங்கள் என்று சொன்னவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இதே சுற்றுலா அதிர்ந்து போனேன். எப்படி என்றேன்? என் பாட்டி சொல்லியிருக்கிறார்கள், என் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆஹா, இங்கே அந்த கேள்வியை கேட்டு நான் தோற்று போனேன். ஏனென்றால் எல்லோரும் ஒருமித்த மிக தெளிவாகவே இருக்கிறார்கள், ஒரே ஜென்மத்தானே. இங்கெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வேலை அநேகமாக ஆசிரியர்களுக்கு குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஷாப்பாகவே இருக்கீங்க, இவங்களுக்கு அவ்வளோ வேலை கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஒரே ஒரு ஜென்மத்தை இறைவன் எங்களுக்கு எதற்கு தந்து அனுப்பியிருக்கிறான் என்றால், மீண்டும் எனக்கு குழந்தை பருவம் வராது, மீண்டும் எனக்கு வாலிப பருவம் வராது, நான் கிழவனாக்கி விட்டேன், வயோதிபனாக்கி விட்டேன், வாழும் நாட்கள் போனஸ், இனி எனக்கு எந்த ஜென்மமும் இல்லை, போன ஜென்மமும் இல்லை, அடுத்த ஜென்மமும் இல்லை, கிடைத்தது ஒரே ஒரு பாக்கியம், வாழ்ந்து விட்டேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நாளையோ நாளை மறுநாள் வரையோ வாழப்போகிறேன், இவ்வளவுதான். இதற்குள் இறைவன் என்னை எதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான் என்றால், சுற்றுலா பயணியாகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறான். நான் படைத்த உலகை பார், பூகோளத்தை பார், சூரியனை பார், சந்திரனை பார், இன்னும் பார்க்க முடியாவிட்டால் அமெரிக்க சிலையை பார், எகிப்தை பார், கயானா பார், நியூசிலாந்து பார். ஏன் கயானான்னு ஒரு சிரிப்பு? அது நாடு இல்லையா? அது நாடு இல்லையா?
இல்லது சுற்றுலா மேப்பில் அந்த படம் இல்லையா? இல்லை, எனக்கு அதுக்கு பதில் வேணும். சுற்றுலா மேப், டூரிசம் மேப்பில் கயானா இருக்கிறதா இல்லையா? அப்ப ஏன் அதற்கு மட்டும் சிரித்தீர்கள் சார்? நான் ஏன் சொன்னேன் என்பதை சொல்கிறேன். உலகில் முதல் பிரதமராக ஒரு தமிழன் வந்தார் என்றால் இப்பொழுதுதான் கயானாவின் பிரதமராக மோசஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழன் முதல் முறையாக பிரதமராக உலக வரைபடத்தில் ஒரு நாட்டில் இருக்கிறார் என்பதை பார்த்து வாருங்கள் என்பதற்காகத்தான் சொல்றேன். மக்காவை பாருங்கள், பெத்தலகேமை பாருங்கள், சிங்கப்பூர் பாருங்கள், மலேசியா பாருங்கள். அதற்காகத்தான் இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான் உங்களை. சுற்றுலா செல்லும் குடும்பங்களில் கணவன் மனைவிகளுக்கு இடையே சண்டை வராது. சண்டை வந்தாலும் விவாகரத்து அளவுக்கு போகாது. விவாகரத்து ஆகாத குடும்பங்களை போய் பாருங்கள், அவர்கள் சுற்றுலா செல்லும் குடும்பங்களாக இருக்கும். குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு அருமருந்தாகும் சுற்றுலா. அதற்கு மேலாக குழந்தைகளும் தாய் தகப்பன்களும் நன்றாக அன்பாக இந்த தினம் கொடைக்கானல் போயிட்டு வருவாங்க. வர நேரமே பையன் சொல்லுவான், அப்போ அடுத்த வருஷம் ஊட்டி வரைக்கும் சந்தோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த சுற்றுலாவின் மகிமை. ஆகிய சுற்றுலா பயணியாகத்தான் எங்களை இறைவன் இங்கே அனுப்பி வச்சிருக்கான் ஒரே ஒரு தடவை. இதில் நமக்கெல்லாம் வாய்ப்பு என்னன்னா, அவன் சுற்றுலா பயணியாக வந்தவன் எல்லாம் சுற்றுலா பார்க்கணுன்னா கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், இஎஃப் கட்டணும், போயிட்டு இப்போ ஒவ்வொருத்தர் பாஸுக்கிட்ட போயிட்டு ஏற்றி வாங்கணும், ஜெனரல் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கணும். இப்படிலாம் செஞ்சு காசு சம்பாதிச்சு அவனாக போகணும் சுற்றுலா. நினச்சா மதுரை போவான், இல்லாட்டி கேரளா போவான். எங்களுக்கு மட்டும்தான் யாரும் எங்களை திட்ட முடியாது, யாரும் எங்களுக்கு பாஸ் இல்லை. நாங்கள் நினச்சா எங்கள் வாழ்நாளுக்குள் உலகத்தில் உள்ள அத்தனை டூரிஸ்ட் இடத்தையும் பார்ப்போம். அவ்வளோத்தையும் மற்றவங்க ஆசையிலே பார்த்துருவோம். எங்கள் அறிவு தான் அதற்கு உபயோகமாகும். எங்களுடைய பிஆர். ஆகவே இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் உண்மையிலே சொல்லப்போனால் மற்ற கிளாஸில் படிக்கிறவங்க எல்லாத்தையும் விட நீங்கள் தான் அதிகமான நாடுகளை பார்க்க போகிறீங்க. இவங்களை என்ன செய்யலாம்? முதலாவது மேடைக்கு வந்த துணிச்சல். எத்தனை பேருக்கு இதே பதில் சொல்ல தெரியும், ஆனால் அந்த ஆசனத்தை விட்டு எழும்ப முடியாத ஒரு தயக்கம். அந்த தயக்கத்தை உடைத்து கொண்டு வந்து விட்டாள் என் மகள். அவள் சொன்னது அவளுக்கு தெரிந்ததை சரியாக சொன்னாள். அவளுக்கு சொல்லப்பட்டதை கற்றுக் கொடுத்ததை மிகச் சரியாக சொன்னாள். இன்னும் எனக்கு நம்பிக்கை, சுற்றுலாத்துறையில் இன்னும் இவள் உயர்வாள். எந்த அளவு உயர்வாள் என்றால், நான் கையெழுத்து போடுவது பச்சை இங்கில். இந்த மையில் தான் நான் கையெழுத்து போடுறது, செக்கில் இருந்து அக்ரிமெண்ட் இருந்து எல்லாம். இந்த பேனாவே நான் அவளுக்கு பரிசு கொடுக்குறேன். இந்த பச்சை இங்கில் அவள் கையெழுத்து போடுற உயரத்தை நிச்சயமாக சத்தியமாக அவள் எட்டுவாள். ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்பு, இவைகளுக்கு தயவு செய்து ஒரு தந்தையாக என்னை அணுகுங்கள். என்று போல் நான் உங்களுக்கு தோள் கொடுப்பேன். என் நெஞ்சங்கள் உங்களை வாழ்த்துகிறது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.